தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் இனிதாக நடைபெற்றது. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் நின்று எனக்காக வாக்களித்த 2,08,000 பேருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வேட்பாளராக நின்றேன். ஆனால் அந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்ற வேதனை என் மனதிலே இருக்கிறது. இருந்தாலும் என்னை நம்பி அங்கு வாக்களித்த 2,08,000 பேர்கள் எனக்கு வாக்களித்தார்கள். அதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்கிறேன். இதுபோன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது. மாஞ்சோல தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசே எடுத்து நடத்துவீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதுகிறது. நான் கடந்த மாதம் சென்று மக்களை சந்தித்து அவருடன் கேள்வி கேட்ட பொழுது எங்களை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதாக நோக்கமாக இருக்கின்றார்களே தவிர அங்கு இருக்கின்றவர்களை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற கவுன்சிலர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அங்கு சென்று நீங்கள் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் அங்கே இருக்கின்ற கம்பெனியிடம் கையூட்டு பணம் வாங்கிக் கொண்டு மக்களை துரத்துவதாக நான் கேள்விப்பட்டு அங்கு சென்றேன். நாங்கள் அரசை கேட்பது டாண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம். அதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய நிலைப்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகளாக வாழுகின்ற மக்கள் அவர்கள். அங்கு வாழுகின்ற மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜாதி சமுதாய மக்களும் இருக்கின்ற அதிகமாக இருக்கின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். அனைத்து சமுதாயினுடைய வாழ்வாதார பிரச்சனையை 5 தலைமுறையாக வாழுகின்றவர்களை எப்படி வெளியிலே அனுப்ப முடியும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். வழக்காடு மன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் மாஞ்சோலைக்காக தொடரும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கின்ற கொடுமைகள், குறிப்பாக சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதற்காக காவல்துறை சரியாக செய்யவில்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல. உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு இதில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது, எங்களிடத்திலே இருக்கின்றது, மக்களிடத்திலே இருக்கின்றது. அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இழிநிலைகள் நடந்து முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல. அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் 2 கொலைகள் நடந்திருக்கிறது. மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன். இதுதான் இந்திய நிலை. இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்காக
PSO மட்டும் போட்டிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும். பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதரர் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கிவிடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேட்கலாம். எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் தெரியும், உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, IS பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது வந்து கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும். எனக்கு தெரியல எதன் காரணம் என்பது எனக்கு சொல்லவில்லை. அவர்களாகவே எடுத்து விட்டார்கள். அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள், பாரா கொடுத்திருந்தார்கள், எல்லாம் கொடுத்திருந்தார்கள். திமுக ஆட்சி வந்தவுடனே PSO மட்டும் கொடுத்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். என்ன காரணம் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் DGP அவர்களும் தான் சொல்ல வேண்டும். கூலிப்படை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. எல்லா கொலைகளிலுமே ஒரு கூலிப்படை பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா எல்லா தலைவர்களுமே சொல்றாங்க. தென் தமிழகத்துல தொடர்ந்து ரவுடிகளை வந்து கைது பண்றோம், அவங்க கண்காணிக்கிறோம் சொல்றாங்க. கொலைகளும் அதிகமாக நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யறவனை வந்து தண்டனை கொடுக்க யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை. சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அதை மூடி மறைத்து விடுகிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் பிடித்திருந்தால் அந்த நிலை மாறும், அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால உடனே கேஸை போடுறீங்க, உடனே குண்டாசு போடுறீங்க, அவனை ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றீங்க, மறுபடியும் அதே தொழில் தான் பார்க்கறான். அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசுடைய வேலை. அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது. சீட்டு போட்டு வச்சுக்கிங்கன்னா அவனை என்ன பண்றான் என்ன செய்யறான்னு சொல்லி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்ணணும்ல. இப்ப நாங்க தலைவர்களா இருக்கின்ற எங்க தலைவர்கள் பாரா போடுறாங்க, நோட்டு வச்சு எழுதுறவங்க எங்க வச்சு சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில வச்சு எழுதிட்டு போறாங்க, கையெழுத்து போட்டு போறாங்க. கண்காணிக்க வேண்டியது எங்களை என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணிச்சு அங்க பாரா புக்கில் கையெழுத்து பண்ணும் அதிகாரிகள். யாருமே பண்றதில்ல. வெளியில ரோட்ல வச்சு கேட்டுக்கு வெளியில வச்சு ஒரு நோட்ல கையெழுத்து போட்டு போறாங்க. இதெல்லாம் கண்ணால பாக்குறோம். எத்தனையோ முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பது என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒண்ணு. அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கோயமுத்தூர் இந்த பகுதியிலெல்லாம் அதிகமான கஞ்சாக்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. அது எப்படி வருது எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியல. அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும், அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை தெளிவா சொல்றேன். இதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியா வைக்க முடியாது. அதுல இருக்கின்ற உளவுத்துறையில் இருக்கின்ற SI போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இதை கண்காணிச்சு துரிய நடவடிக்கை எடுத்தா அந்த கூலிக்கு கொலை பண்றது நிக்கும்னு நம்புறேன். இவர் கூட இல்லையே, சகோதரர் சீமான் கூட இல்லையே, யாருமே இல்ல. குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்ல. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் எந்த தவறும் பண்ணல, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு இன்னைய வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல, முடிச்சுட்டு தான் இருக்காங்க. கொலைவாளிகள் சரண்டர் இருந்தாங்க. 7 மணிக்கு கொலையை பண்ணிட்டு 7:45 சரண்டர் ஆகும் சொன்னா ப்ரீ பிளான்டு. ஒரு அட்வொகேட் தான் கொஞ்சம் சண்டை பண்ணாங்க. 1/2 மணி நேரத்தில் குற்றவாளி கொண்டு கைது பண்ணா போலீஸ் சொல்லாம எப்படி கொலையா இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, செஞ்சுட்டு நாங்க வந்து சரண்டர் ஆயிருன்னு சொல்லிருப்பாங்க. சரண்டர் ஆயிருக்காங்க, இல்லன்னு சொல்லாது. அவன் தான் உண்மையான குற்றவாளியானு போலீஸ் வந்து கன்ஃபார்மா சொல்ல. செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்னும் திமுக காரங்க 2 பேரை போட்டிருக்காங்க, BJP காரங்க ஒருத்தனை போட்டிருக்காங்க, எல்லாம் போய்கிட்டே இருக்குது. அல்ல முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக கூலிப்படை கொலை செய்யுன்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க. அதனாலதான் பாதுகாப்பு கேட்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல, பயத்துல கிடையாது. பாதுகாப்பு என்பது அவங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது. மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க கொடுத்தாகணும். அது அரசுடைய கடமை. அந்த கடமையை செய்ய சொல்றோம். நாங்க பயத்துலலாம் எங்களுக்கு கேட்கல, உங்க பணியை நீங்க கரெக்டா செய்யுங்க, அதுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம்.
இந்த படுகொலை சம்பந்தமா ஒரு புறம் இருந்தாலும் அது சம்பந்தமா தொடர்ந்து ஒரு என்கவுண்டர் 2 என்கவுண்டர் நடந்திருக்கு. என்கன்ற நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்கன்ற நான் வன்மையா கண்டிக்கிறேன். கொலைக்கு கொலைதான் தீர்ப்பு என்று சொன்னால் சட்டம் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு, எதற்கு அட்வொகேட் எதுக்கு இருக்காங்க, அங்க இருக்கிற ஜட்ஜி எதுக்கு இருக்கிறாங்க, நீதிமன்றம் அப்பதான் அது அர்த்தமே இல்லையா? அப்ப எவன வேணாலும் சொல்லலாமே, அது தவறு. நீதிமன்றத்தின் வாயிலாக நீ தண்டனை வாங்கி கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலையே. எதுக்காக கொள்றீங்க? ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னா இப்ப 10 பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னா 10 பேருக்கு சுட்டுறீங்களா? 10 உயிருக்கு சரியா போயிருமா? அவர் ஆம்சாங் உயிரோட வந்துருவாரா? என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது. தவறு. சட்ட நடவடிக்கை எடுங்க, உங்க சட்டப்பூர்வமா எடுங்க. உங்ககிட்ட சட்டம் கையில் இருக்கலாம், சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க. இப்ப 65 பேர் சேர்த்தோம்னா 65 போலீஸ்கார கொண்டுருமா? இல்ல எப்படி? இது நியாயம் தானே? அப்படிதான் அர்த்தம். அதுக்கு காவல்துறை தான் உடனே சொல்றாங்க, நான் சொல்லல, மீடியா நீங்க சொல்றீங்க, பப்ளிக் மக்கள் சொல்றாங்க. அந்த அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணீங்க, அவ்வளவுதான். செத்தவன் செத்தது தானே. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்களுடைய நிலைப்பாடு என்ன? வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, மேன்மேடையில 10 லட்சம் கொடுத்துட்டா சரியா போயிருமா? பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்கதான் செய்யும். அதனால பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பேன்னு சொல்றீங்க, அதையா செய்யுங்கன்னு தான் சொல்றோம். மொத்தமா கொண்டு குறைக்க முடியாது, உடனே சடனடியா நிறுத்த முடியாது, மதுவை நிறுத்த முடியாது. கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கேள்வி. இருக்கலாம்ல, உண்மைதானே, இருக்கலாம்ல. எதுக்கு அவசரப்பட்டு ஒருத்தர் போய் சுடுறீங்க? தாமோரன் நினைக்க அந்த பையன் பேரு. எதுக்கு சுட்டீங்க? திருவேங்கடம் எதுக்கு போய் சுட்டீங்க? அவன் யாரு? அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவன் எத்தனை கொலை பண்ணா, எந்தெந்த ஊர்ல என்னென்ன பண்ணுனா, அதெல்லாம் சொல்லலையே. ஆம்சாங் கொலை குற்றவாளி அவன் தான் முக்கிய குற்றவாளி, அதனால சுட்டோம்னா என்ன அர்த்தம்ங்கிற கேட்கிறேன். ஒரு நாடகம் மாதிரி போட்டு அவன் ஓடனானா, புதர்ல இருந்து துப்பாக்கி எடுத்தானா சுட்ட. உங்க கஷ்டத்தில் இருக்க எப்படிங்க போய் துப்பாக்கி எடுக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஃபேக்கா இல்லையா? என கேட்பதற்கு ஆள் கிடையாது. அரசு என்பது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை ஏற்றி கேட்டா சுடுவோம் நான் சொன்னா என்ன அர்த்தம்? அது தவறுன்னு சொல்றேன். சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. யாரு கொலை குற்றவாளினாலும் சரி அவனை ரிமாண்ட் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ரிமாண்ட் பண்ணி தண்டனை உரிய சாட்சிகளோட தண்டனை கொடுக்க வைங்க. அதை செய்ய விட்டு நீங்க எடுத்த உடனே என்கவுண்டர் பண்ண பழிக்கு பழி சரியா போச்சு சொன்ன மாதிரி இருந்தது தவறு இல்லையா? ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்பது தவறு. நடவடிக்கை எடுத்து இப்ப 10 பேரை 20 பேரை எத்தனை பேரும் தெரியல. ஆருத்ரா தான் காரணம் சொல்லி நிறைய மீடியால வருது. உண்மையா பொய்யான்னு இன்னும் அதிகாரப்பூர்வமா அரசு இன்னும் விளக்கமா சொல்லல. ஆருத்ரா தான் காரணம் சொல்லி இந்த கொலைக்கு அவர் தான் காரணம்னு சொல்லு யார் இது வரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லாம மௌனமா இருக்கு? இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் உடனே இந்த மாதிரி அது காரணம் அல்லன்னு சொல்லாம. இது வரைக்கும் நடந்து கொலை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் அதுக்கு பதில் என்னன்னு கூட இன்னைக்கு அரசு சொல்லலங்க. நடந்திருக்காது. கரெக்டா நீங்க சொல்ல அதே தண்டனையை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சட்டப்பிரகார நடவடிக்கை எடுங்க. அதுக்கு தான் கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அப்ப சாட்சியே சொல்லணும்னா நீங்க கைவிட்டு பணம் வாங்கிட்டு நீங்க சாட்சி இல்லாம எழுதுறீங்க, எஃப்ஐஆர் போட்டீங்களா? அப்ப அதுக்கு காரணம் காவல்துறை தானே காரணம். சாட்சியே இல்லாம ஆக்குறது யாரு? சாட்சியை புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுது, சம்பந்தமே இல்லாம நீதிமன்றம் மூலமா கொடுக்க முடியுது, அநியாயமா கேஸ் ஃபைல் பண்ண முடியுது. ஏன் ஒரு சாட்சிகள் செட் பண்ண முடியாம உங்களால என்ன முடியுது? அப்ப போலீஸ் என்ன செய்யுது? நீங்க அப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சாட்சியே இல்லைன்னா விட்டுறதா? அப்ப அவ்வளவு பேரும் விடுதலை பண்ணிடலாமா? இல்லன்னா 10-20 பேரையும் சுட சொல்லுங்க, சரியா போயிடும். என்ன அர்த்தம் இது? யாராக இருந்தாலும், எந்த கட்சியில இருந்தானுங்க, திமுக இருந்தானுங்க, பிஜேபி இருந்தானுங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற எந்த கட்சியா இருந்தானுங்க, தவறு செய்த யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். இதுக்கு தான் அரசு, இந்த அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லி எங்க அடக்குறீங்க? திறந்து விட்டு அவன் பாட்டில் மேய்ஞ்சுக்கிட்டு காரணம் கஞ்சா, சாராயம், பிராண்டி, விஸ்கி, இதுதான் காரணம். இதை நீங்க நிரந்தரமா மூடிட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்றேன். 80% 90% நின்று போகும். இந்த குடி மதுவும் கஞ்சாவும் 90% இந்த கலவரங்கள் வராது, இந்த கொலை நடக்காது. கூலிக்கு கொலை பண்ண போக மாட்டான், அவன் வேலைக்கு போவான். ஒரு வேலை வேலை வெட்டி இல்லாம கஞ்சா அடிச்சுட்டு இப்படி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் உண்மை. போராட்டங்கள் நடிச்சு இப்ப கூட நாளைக்கு கூட இந்த போராட்டம் ஒன்று மாஞ்சோலைக்கு வச்சிருக்கோம். இப்ப இது ஒவ்வொரு கொலைக்கும் போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு தாங்காது. இதை நம்ம அதை அப்படி பார்க்க கூடாது. சட்ட நடவடிக்கை துரிதமாக எடுத்து யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது, யாரால் அவங்களுக்கு ஆபத்து இருக்குங்கிறத அரசு நடவடிக்கை எடுத்தால் ஒண்ணு.
ரெண்டாவது பூர்ண மதுவிலக்கு தவிர்த்துட்டீங்கன்னா சரியா வந்துடும் நான் சொல்றேன். இல்ல எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம், நாங்களும் பண்றோம், எல்லாரும் பண்றோம், நாங்களும் பண்றோம். நான் போயிட்டு வந்தாலும் போயிட்டு பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். மாஞ்சோலை விவகாரத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா மாஞ்சோலை விவகாரத்தில் இதுவரை அரசு சட்டப்பேரவை நடக்கும்போது கூட ஒரு வார்த்தை கூட எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? அதானே கேட்கிறேன். இப்போ வாழ்வாதார பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அங்க இருக்கிற மக்கள் யாருன்னு பாக்குறாங்க. ஓ, தேவேந்திர குல வேளாண் மக்கள் அதிகமா இருக்காங்களா, இவங்க நமக்கு எல்லாம் ஓட்டு போல, இவனுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்கள மனிதனாவோ மக்களாவோ பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் என்னமா இருக்குன்னு நான் சொல்றேன். சாதியா பாக்குறாங்க, மக்களா பார்க்கல. மக்களா பார்த்தா நேரம் முடிஞ்சிருக்கணும். ஒரு 1000 ஏக்கர் கொடுக்கல, என்ன குறைஞ்சு போகுது? 5 ஏக்கர் தான் கேட்க. ஒரு குடும்பத்துக்கு 5 ஏக்கர் என்ன குறைஞ்சு போகுது? 4 தலைமுறை 5 தலைமுறையா வேலை பார்த்த குடும்பம், அவனுக்கு வெளி உலகம் தெரியாது. மாஞ்சோல தேயிலை எடுக்க தவிர வேற எந்தமே தெரியாது. அவங்களுக்கு குடுக்கல என்ன இருக்கு? நான் நினைக்கிறேன் அந்த பிரைவேட் கம்பெனி இருக்கு பாருங்க, அவன்கிட்ட காசு வாங்கிட்டானோ சொல்றேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது வேற. ஏங்க, கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் செய்யும். ஃபாரஸ்ட் எப்படி வேணாலும் இவ்வளவு நாள் எப்படி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இத்தனை 4 தலைமுறை எப்படி வேலை பார்த்தாங்க? இப்ப நீங்க சொல்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்ப 4 வருஷம் 4 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு 25 வருஷம், 4 தலைமுறை 100 வருஷம். 100 வருஷமா வாழ்ந்த மக்களை கொண்டு எங்க ஒன்று தள்ளி போட போறீங்க? அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஏன்? அவங்க இந்த மக்கள் இந்திய மக்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் இல்லையா? அவங்களுக்கு ஏன் நீங்க ஜனநாயக முறைப்படி உரிமை கொடுக்க மாட்டேங்க? அவங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க? என்னுடைய கேள்வி. உண்மையில அங்கதான் எந்த விலங்குகளும் கொல்லப்படாத ஒரு இடம்னா அது மட்டும்தான். இது வரைக்கும் ஒரு முயல் கூட அடிச்சு கிடையாது அந்த ஏரியால. அதுதான் வேட்டையாடப்படாத ஒரு ஏரியா இருக்கு. இது வரைக்கும் இந்த மக்களுக்கு தான் இருக்குது. அவனுக்கு வேற தொழில் தெரியாது. இந்த மக்கள் வாழ்வாதார பிரச்சனை என்ன? ஏங்க, சாராயம் குடிச்சு செத்த, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. அங்கே வாழ்ந்து அங்கே குடிந்து பல தலைமுறையா வாழ்ந்தவனுக்கு விவரமே தெரியாது, தொழிலே குறியா இருக்கவனுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்களா? என்னையா நாடு? ஜனநாயக நாடு. அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரச்சாரத்தில் பேசுறீங்க. இது வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க? 40 MP என்ன பண்ணிருக்காங்க? தொகுதிக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? பேசிருக்காங்களா? நடைமுறை நடந்திருக்கா? எல்லாம் பேசுறது தேர்தல் வாக்குறுதி தான். வாய்மொழி சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. மக்களுடைய நிலை என்ன? கம்பெனிக்கு தான் புத்தகம் முடிஞ்சிருக்கு. மக்கள் வெளியிட அம்மா அரசு தான் சொல்லணும். கம்பெனி கை காசு வாங்கினீங்கன்னா அதான் கம்பெனி காசு கொடுத்துறா, நீங்க அவனுக்கு தொட போறீங்க. இதுதான் நான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுதான். காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. ஏன் அவங்களாம் பணி செய்ய விடாம வச்சிருக்கீங்க? நல்ல அதிகாரிகளை போடுங்க. ஒரு சில பண்ற தப்பு தானே இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது. அந்த நிலைகள் மாறுன்னு சொன்னால் அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி இடைநிலைப்படுத்தாமல் முழு பூர்ண மது விலக்கு வேண்டும். இது செஞ்சா சரியா? எங்களுடைய கருத்து அதுதான். அரசு நிர்வாக ரீதியா தோல்வியடைச்சு கண்டிப்பா சந்தேகமே இல்லை. தோல்விதான், நிர்வாக ரீதியா தோல்விதான். எங்க ஆம்ஸ்டாங் கொலை நடந்து ஒரு வாரத்தில் இங்க மதுரையில் ஒரு கொலை நடக்குது. அப்போ உங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அப்ப கூட நீங்க முழிக்கல. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன் காலையில. சென்னையில் பூரா காலையில் 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சுத்துங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் சுத்துங்க. போலீஸ் காவலர்கள் மட்டும் சுத்தினா சரியா போயிருமா? இதை முன்னாடி செஞ்சுக்கலாம்ல. இப்போ பட்டப்புற சூரிய நமஸ்காரம் எதுக்கு? ஒரு தலைவர் அங்க இருக்கிறான்னு சொன்னா அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு. அவர் பிஜேபி மாநில தலைவர். அதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு மாசமா ஒரு ஆட்டோக்காரன் உட்கார்ந்து அவனை வேவு பார்த்து அவன் வீடு போறது வாரது எல்லாம் வாட்ச் பண்ணி அவருடைய பர்சனல் எஸ்கார்டுங்கிறத விட்டுருங்க. காவல்துறையுடைய வேலை என்ன, உளவுத்துறையுடைய வேலை என்ன? நீங்க அதை கண்காணிச்சுக்க வேண்டாமான்னு என்னுடைய கேள்வி. உடனே யாராச்சும் செத்தீங்கன்னா உடனே அதிகாரி பூரா மாத்துறீங்க. மாத்திரா உடனே சரியாயிருமா? அதுக்கு விடயம் என்ன? என்னுடைய பதில் என்ன? அதுக்கு என்ன? என்னுடைய நிலைப்பாடு நீட்டு வேணும் தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீட்டு விலக்க வேண்டாம். ஏழை எளிய மாணவர்கள் படித்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கு காரணமே நீட்டு தான். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பணம் கொடுத்து எல்லாரும் பாஸ் பண்ணி போறதை விட படிச்சு பாஸ் பண்ணி போற மாதிரி அதை வரவேற்கிறேன் நான் சொல்றேன். தேங்க்யூ.